everyone? Fine? Good. Okay, today we are going to learn before, after. Before, after. Shall we learn, dears? Okay, come Sandra. Okay, everyone do the action. Before, after. Before, after. Okay, now Sandra, who is standing before you? Nobody. Very good. Who is standing before you? Sandra. Very good. Who is standing before you? Hasini. Very good. Now Sandra, who is standing after you? Hashini. Very good. Who is standing after you? Lavanya. Very good. Lavanya, who is standing after you? Nobody. Very good. Yes. Now I am going to give numbers. Okay? Okay. Okay, Hasni, what comes before 2? 1. Very good. Lavanya, what comes before 3? 2. Very good. Now Sandra, what comes after 1? 2. Very good. What comes after 2? 3. 3. Very good. Are you clear, babies? We are going to send a worksheet. Okay, in the worksheet you have to circle the things that is before the banana. Okay, and next one circle the things that is after the ice cream, and next one circle the things that is just after the elephant. Are you clear? And next circle the number that is just before 7. Okay, dears? And next circle the number that is just after the 3. Okay, dears? Okay, my dear. Do the worksheet and send it to the WhatsApp. Thank you, dears. வணக்கம் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடம் நல்ல பழக்கங்கள். சரி, நல்ல பழக்கங்கள்னா என்னம்மா சொல்லுங்க பார்க்கலாம். கை கழுவுதல், குளித்தல், பெரியோர்களை வணங்க வேண்டும், காய்கறிகள் பழங்கள் சாப்பிட வேண்டும், சிந்தாமல் சாப்பிட வேண்டும், தண்ணியை அளவாக பயன்படுத்தணும். நன்று. எல்லாரும் அவங்களுக்கு கை தட்டலாமா? சரி, இப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனைனா நம்மளால எப்படி வெளிப்படுத்த முடியும்? எப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும்? பேச முடியும். அதே இந்த மரம் செடி கொடிகள்னால அதுங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவங்களால பேச முடியுமா? முடியாது. அப்போ நம்ம இன்னைக்கு அந்த பாடம் தான் பார்க்க போறோம். இந்த மரம் செடி கொடிகள் பேசினா எப்படியெல்லாம் பேசும் அப்படிங்கறத பார்க்க போறோம். இன்றைய பாடத்தின் தலைப்பு பேசாதவை பேசினால். எல்லாருக்கும் பூங்கானா ரொம்ப பிடிக்கும் தானே? மல்லின்ற பொண்ணும் பூங்காவுக்கு போறாங்க. பூங்காவில் பார்க்குறாங்க, மேலே எழுதியிருக்காங்களா பூங்கா. உள்ளே போனோன்னையும் நிறைய பூச்செடிகள் இருக்குது. பூச்செடிகள் என்ன இருக்கும்? பூக்கள். இந்த பூக்களை பார்த்தோன்னே அவங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருக்குது. இப்போது அவங்க என்ன செய்யலை? அந்த பூக்களை பார்க்க மட்டும்தான் செய்கிறாங்க. பூக்களை என்ன செய்யலை? பறிக்க இல்லை. இப்போது அந்த பூக்கள் வந்து சொல்கிறாங்க அவங்களுக்கு, எங்களை பறிக்காமல் பார்த்ததுக்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கேட்டுட்டு பார்த்துக்கிட்டே என்ன செய்கிறாங்க? அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே அண்ணா பாருங்களேன், அண்ணா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்களா? அந்த பாப்பா என்ன கேட்குறாங்க? அண்ணா நானும் ஊஞ்சல் ஆடட்டுமா அப்படின்னு கேட்ட உடனே என்ன பண்ணிட்டாங்க? அண்ணா பாப்பாவுக்கு வாய்ப்பளிச்சிட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்க? அந்த பாப்பா ரொம்ப சந்தோஷமாக ஏறி என்ன பண்ணிடுறாங்க? ஊஞ்சலில் ஆடிட்டு இருக்காங்க. எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களேன்னு பாருங்களேன். சரி, இப்போ தான் மட்டும்தான் ஆடணும்னு நினைக்காம இந்த பாப்பா என்ன பண்ண போகிறாங்க? கொஞ்ச நேரம் ஆடிட்டு என்ன பண்ண போகிறாங்க? அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்க. இந்த வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றின்னு யார் சொல்கிறா? ஊஞ்சல் சொல்லுது. பாப்பாவுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உடனே என்ன போயிட்டாங்க? உணவகத்துக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்க என்ன செய்ய போகிறாங்க? சாப்பாடை சாப்பிட போகிறாங்க. சாப்பிடும்போது என்ன கண்ணா செய்யணும்? சாப்பாடு என்ன செய்யக்கூடாது? கீழே சிந்தாமல் சாப்பிடணும். அப்படியும் இல்லாமல் நம்ம ஒரு சாப்பாடு கீழே விழுந்துச்சுன்னா என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் அதன் மேலே என்ன செய்யும்? ஈக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிடும்.
பாப்பா சிந்தாமல் உணவை சாப்பிட்டதுக்கு அந்த உணவு மேசை என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்களேன். சிந்தாமல் சாப்பிட்டதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போது அவங்க சாப்பிட்ட அந்த இலைகளை எங்கே போய் போட போகிறாங்க? குப்பை தொட்டியில் போட போகிறாங்க. எங்கே போட போகிறாங்க? குப்பை தொட்டியில் போடுறாங்க. இந்த குப்பை தொட்டியை பயன்படுத்தினதுக்கு அது என்ன சொல்லுது? அந்த குப்பை தொட்டி பயன்படுத்தியமைக்கு நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாப்பா அப்புறம் என்ன செய்கிறாங்க? நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அப்போது தண்ணீர் வீணாக கீழே போய்கிட்டு இருக்கதை பார்க்குறாங்க. அப்போ இந்த பாப்பா என்ன பண்ணுறாங்க? அந்த குழாயை அடைச்சி விட்டுட்டு போகிறாங்க. அப்போ அந்த தண்ணீர் குழாய் என்ன சொல்லுது? தண்ணீர் வீணாவதை தடுத்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி பூங்கா முழுவதையும் சுற்றி பார்த்துவிட்டு பூக்கள், குப்பை தொட்டி, உணவு மேசை, ஊஞ்சல், தண்ணீர் தொட்டி இவை அனைத்தும் பேசியவை எல்லாவற்றையும் எண்ணிக்கொண்டு மிக்க மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றாள். திடீர்னு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க? அவங்கள எழுப்புனாங்க. மல்லி எந்த சொன்னியும் கனவா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது மல்லி கண்டது கனவு. குட்டீஸ், இப்போ நம்ம சில நல்ல பழக்கங்களை என்ன செய்ய போகிறோம்? இப்போ பார்க்க போகிறோம். நல்ல பழக்கங்கள். காலையில் சீக்கிரமாக எழுந்திருக்க வேண்டும். பெரியவர்களை வணங்க வேண்டும். பற்களை சுத்தம் செய்ய வேண்டும். தினமும் விடியற்காலையில் நடக்க வேண்டும். தினமும் குளிக்க வேண்டும். கடவுளை வணங்க வேண்டும். நல்ல உணவை சாப்பிட வேண்டும். பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். குறித்த நேரத்தில் பள்ளிக்குப் போக வேண்டும். பாடங்களை கவனமாக கேட்க வேண்டும். வீட்டுப் பாடங்களை செய்து முடிக்க வேண்டும். நன்றாக விளையாட வேண்டும். பொது இடங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பொருட்களை வீணாக்கக் கூடாது. வயதானவர்களுக்கு உதவி செய்யுங்கள். தொலைக்காட்சி பெட்டிக்கு மிக அருகில் உட்கார்ந்து பார்க்காதீர்கள். சாப்பாட்டு வேளைக்கு முன்னும் பின்னும் அதிகமாக சிற்றுண்டி சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு கொடுக்கப்படும் பணத்தை சேமிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வீட்டு வேலைகளில் உங்கள் பெற்றோருக்கு உதவியாக இருங்கள். உங்களுடைய பொருட்களை உபயோகித்த பிறகு அதற்குரிய இடத்தில் திரும்பவும் வைத்துவிடுங்கள். வேண்டாத பொருட்களை குப்பை தொட்டியில் போடுங்கள். விளையாடுவது மிக நல்ல பழக்கமாகும். ஆனால் வீட்டுப் பாடத்தை முதலில் முடித்துவிடுங்கள். தண்ணீரையும் மின்சாரத்தையும் அளவாக பயன்படுத்துங்கள். எப்போதும் நகங்களை வெட்டி சுத்தமாக வைத்திருங்கள். எப்போதும் உண்மை பேசுங்கள். நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள். பொருட்களை வாங்கிக் கொடுக்கும்படி பெற்றோரை வற்புறுத்தாதீர்கள். இவை எல்லாவற்றையும் கடைபிடிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். நன்றி குட்டீஸ். Hi children, good morning to everyone. How are you all? Okay children, do you all like rhyme? Today also I am going to teach a new rhyme. The rhyme is regarding two kittens. Okay children, what is meant by kitten? Have you seen cat anywhere? Yes, you can see cat at your home. Okay children, the younger one of cat is called kitten. The younger one of cat is called kitten. Baby cat is called kitten. Okay children, how it will make sound? Meow, meow. How it will make sound? Meow, meow. Today we are going to sing that rhyme. Three little kittens, they lost their mittens and they began to cry. Oh mother dear, we sadly fear we have lost our mittens. What? Lost your mittens? Do not take it, then you shall have no pie. Meow, 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 meow. Meow, 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 meow. No, you shall have no pie. No, you shall have no pie.
Three little kittens, they found their mittens and they began to smile. Oh, mother dear, see here, we have found our mittens. What? Found your mittens, then you good kittens, and you shall have some pie. Meow, 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 and you shall have some pie. And you shall have some pie. Okay, children, do you all like this rhyme? Okay, children, bye. Thank you. Good morning, children. Today we are going to see math. You already learned up to 50. Today we are going to see 50 to 60. Okay, children? See here. 5, 1, 51. 5, 2, 52. 5, 3, 53. 5, 4, 54. 5, 5, 55. 5, 6, 56. 5, 7, 57. 5, 8, 58. 5, 9, 59. 6, 0, 60. See, children, today we are going to see tens and ones. See here, tens and ones. 4, 3, 43. Here, 4, 3, 43. Here, 3 is ones and 4 is tens. 3 is ones and 4 is tens. Next, 1, 6, 16. 6 is ones and 1 is tens. The last number 6 is ones and next number 1 is tens. See, children, today we learn tens and ones. In example 43, 4 is tens and 3 is ones. See here, children, do you know in 43 which is ones? 3 is ones. So, we'll add 3 beads in ones. Then, 4 beads in tens. So, together it comes 43. So you all understood? In 43, the last number 3 is ones and 4 is tens. I think you all understood. We'll see later on. Okay? Happy morning, my dear cuties. Now we are standing in the garden. We are going to play hide and seek game. After that, you have to find the topic. Shall we start the game? Look, children, I have more flashcards. I am going to hide the flashcard here and there. You have to find the flashcards. After that, you want to guess the topic. Shall we start? Yes. 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 Yes, I find it. First person, he has KMN and she has SBT and she has HVX. Can you any guess? Yes, today our topic is Alphabet. Our topic is alphabet. This is the alphabet. In that alphabet, we are going to learn something. A-E. Very good. What is the word here? Stone. What is the spelling of a stone? S-T-O-N-E. Stone. What are the vowels are here? O,
E. Very good. Give a big. Can you identify the consonants? Yes, ma'am. Come friend here. What is the word? House. What is the spelling of a house? House. Can you identify the consonants? H. Yes. Very good. What is the word? Egg. What is the spelling of egg? E-double-G. Egg. Very good. What is the consonant dear? Double G, ma'am. Very good. Good morning to everyone. I am Mrs. Samarpreeti, your English teacher. Before that, we have learned poem and lesson. Right? Now, this week, we are going to learn one new topic in grammar. Before we will go into the lesson, let me ask you some questions. Who am I? I am a girl. Or you can tell me, I am a teacher. Right? Then, see this children. What's this? This is a dog. This is a dog. Then, see this. What's this children? This is a car. What's this? This is a car. Then, every day morning, where we will go to study and play? Yes, you are right. Every day morning, we will go to school to study and play. And first, I have asked you, who am I? I am a girl. So, in this, girl is a person. Girl is a person. Then, we have talked about a dog. Dog is a animal. Dog is an animal. Then, we have talked about a car. Car is a thing. Car is a thing. Then we have Hi children, good morning. Today we are going to learn one new rhyme. We already learned 2 rhymes. I hope you are all memorized. Today we are going to learn one new rhyme. Incy Wincy Spider. Shall we start? Yes. What is this, my dear? Yes, this is a spider. This is a spider. Did you see anywhere? You may see some spider in your house. How many legs do you have? 2 legs. How many legs? 2 legs. But spider has 8 legs. What is this? Yes, very good. This is a carom board. This is a carom board. What shape is this? Yes, this is a square shape. This is a square shape. Next, what is this? Yes, bread. What is this? Bread. What shape is this? Very good. Square shape. Square shape. Next, what is this? Wall clock. What is this? Wall clock. What shape is this? Yes, very good. Square shape. Dear children, try to find the objects that are in square shapes at your home. Bye dear. Thank you. Shall I start the story? Are you ready to listen? Okay. Long ago, in a village, lived a miller with his son and a donkey. One day, the father decided to sell the donkey. Our donkey has become old. We'll go to the market and sell it, the father said to his son. The son said, Okay, daddy. Next morning, they started early for the market. They met man on the road. The man asked, Why are you walking when you have a donkey with you? You can ride the donkey. The father said, The man is right. You sit on the donkey and I will walk. Then the father started to walk. After some time, they heard 2 old men talking to each other. See, the young man rides while the old man walks. No respect for elders. The son said, Daddy, you sit on the donkey and I will walk. Then the son started to walk. On the way to the market, they met 3 ladies. The ladies said, What kind of a father are you? You ride the donkey when your poor son walks.
Father said, "Come, son, both of us will ride it." Then both of them started to ride the donkey. They met man on the road. The man said, "See, the poor donkey is carrying two people. You are two and it is one. Why don't you carry it?" Then the father said, "The man is right. Come, let us tie its legs and carry it." When they reached the market, all the people in the market, they were laughed. Ha 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 ha, ha 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 ha. What a funny sight. Ha 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 ha, ha 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 ha. All the people in the market, they were laughed at them, carrying a donkey instead of ride it. The noise has scared the donkey and it's running away. Now they were lost their donkey. The father said, "We gave too much importance to what people said. Now we have lost our donkey." The son said, "Yes, daddy." Okay, from this story, we are learning the moral. We should not blindly follow what others say. We have to take a own decision. Okay, we should not follow others' word. Okay, dears. Thank you.